இந்த உலகம் எங்களை நோக்கி கற்களை எறிந்து கொண்டேதான் இருக்கும். நாங்கள் ஒரு பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அனைவரும் எங்களை கொண்டாடுவார்கள் என்று இல்லை. வீதியிலே அடிபட்டு விழுகிறோம் என்றால் யாவரும் பார்ப்பதற்கு முதலிருந்து விட வேண்டும். ஆனால் வாழ்க்கையிலே அவமானப்பட்டு விழுகிறோம் என்றால் எல்லோரும் பார்க்கும்படியாக இவன் இவ்வாறு எழுந்தான் என்று எழுந்து காட்ட வேண்டும். அதுதான் வெற்றி. அந்த வெற்றித்தான் என்னை அரவணைத்திருக்கிறாள் என்பதுதான் தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய சிறப்பே. தமிழ் மொழியை ஆயுதமாக பயன்படுத்தலாம். இது தனியே பேச்சு மொழி இல்லை, வீச்சு மொழி. அந்த வீச்சு மொழி இலங்கை பேச்சாளர்களிடம் நிறையவே இருக்கிறது. அந்த இது என் சார்ந்து இருப்பது அது மிகப்பெரிய பெருமையாக இருந்தது. 5 பேச்சாளர்னா 3 பேர் பேசணும், 2 பேர் வெளியில் இருப்பினும் அவையில் பேச தண்ணி எடுத்து கொடுக்கிறது, அவையில் பாயிண்ட் நோட் பண்ணி கொடுக்கிறது, அப்படியான உதிரி விவாதியாக என்னை வைத்திருந்தார்கள். இறுதி ஆண்டிலே மாத்திரம்தான் எனக்கு இருக்கக்கூடிய ஆர்வமும் ஓர்மமும் எல்லாம் எவ்வாறாவது தென்னிந்திய அவர்கள் கூறினார்கள் தென்னிந்திய பேச்சாளர்களுக்கு ஈடு கொடுத்து பேசுங்கள் என்று. எவ்வாறாவது தென்னிந்திய மண்ணிலே அல்லது தமிழ்நாட்டு மண்ணிலே ஒரே ஒரு பேச்சு போட்டியிலாவது பங்கெடுத்து ஈழத்தமிழர்களுடைய பேச்சு இவ்வாறு இருக்கும், அவர்களுக்கு ஈடு கொடுத்து பேசுங்கள் என்று சொல்ல வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் என்னிடம் ஓங்கிக் கொண்டு இருக்கிறது. இன்றைய இளைஞர்களுக்கும் அதைத்தான் கூற வேண்டும். உங்கள் குடும்பங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அவர்கள்தான் உங்களை உயர்த்திவிடக்கூடிய மிகப்பெரிய காரணியாக இருப்பார்கள். இந்த சமூகத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கவே தேவையில்லை. எங்களுடைய வாய்ப்புகளை எவனொருவன் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறானோ அவன்தான் வான் உயர்ந்து போகிறான். தொடர்ச்சியாக பேசலாம். மோகன்ராஜ் ஹரிஹரன், அனைத்துலக பேசுதமிழா போட்டியினுடைய வெற்றியாளர், பெருமையோடு நாங்கள் கொண்டாடலாம். இந்த களம் நிறைய முறை அவர் பங்கு பெற்றலோடு நிகழ்ந்திருக்கிறது. அதை தாண்டி ஒவ்வொரு நிகழ்வுகள் வருகிற போதும் அந்த பட்டிமன்றங்களை சிறப்பிக்கக்கூடிய ஒரு நளினமிக்க பேச்சாளர். எங்களுடைய இளையவன் வென்றிருக்கிறான் என்கிற பெருமிதத்தோடும் நாங்கள் தொடர்ந்து பேசலாம். ஹரி, இடையில சொன்னீங்க குறிப்பாக பற்றக்கூடிய வலி வேதனை அது உங்களோட அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் என்ற விஷயம். கூடிடக்கூடிய ஒரு குழுமம் என்ற அடிப்படையில் எங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும். நிறைய காலம் இந்த பேச்சுத்துறையிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலை துரதிருஷ்டவசமாக வந்ததா அல்லது வர வைக்கப்பட்டதா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையாக அந்த காலகட்டம் அப்பெல்லாம் யோசிச்சிங்களா திருப்பி கொஞ்சம் பேசணும், ஏன் ஒதுங்க வேண்டி வந்தது? இந்த விடயங்கள் சம்பந்தமாக விருப்பம் இருந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக அது இன்று பலர் அந்த விடயங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஏனெனில் இன்று ஒருவனை வீழ்த்த வேண்டுமென்றால் ஆயுதங்கள் தேவையில்லை, ஒரு சமூக வலைத்தளம் இருந்தாலே காணும். ஒருவனை பற்றி பரப்பக்கூடிய தவறான செய்திகள் அவனை வீழ்ச்சி பாதை அவனுடைய வாழ்க்கையை தடமாற்றக்கூடியதாக இருக்கும். ஆக இன்று பலர் அதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்ற வகையிலே இதிலிருந்து நான் எவ்வாறு மீண்டேன் என்பதை நான் இங்கு பகிர வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. இவர்களால் பழி வாங்கப்பட்டோ அல்லது பழி சுமர்த்தப்பட்டோ நான் தனிமைக்குள் தள்ளப்பட்டேன். தனிமையின் காலத்தில் நீங்கள் கூறியது போல் 2 வருடங்களுக்கு கிட்ட இந்த துறையிலிருந்து விலகியிருந்த காலங்களெல்லாம் தனிமையே எனக்கு துணையாக இருந்தது. ஆக நான் எதுவுமே செய்யவில்லை. எனது அறையும் நானும் என்று அப்படியே முடங்கி இருந்தேன். என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் எனக்குள்ளே ஓடிக்கொண்டு வந்த ஒரே ஒரு ஓர்மம், நான் பாடசாலை காலத்திலிருந்தே கொண்டாடப்பட்ட பேச்சாளர் என்று இல்லை. பாடசாலை காலங்களில் பேச்சு போட்டிகளில் பங்கெடுத்துக்கிறேன். விவாத போட்டிகள் என்றால் என்னை உதிரி விவாதியாகத்தான் பார்ப்பார்கள். ஆக நான் பார்த்ததெல்லாம் எனக்குள் திறமை இருக்கிறது, ஏன் இவர்கள் என்னை கொண்டாட மறுக்கிறார்கள் என்று. ஆக எப்படியாவது அந்த நிலையை அடைய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் பொழுது துரதிர்ஷ்டவசமாக தனிமையின் பக்கம் சென்றேன். ஆக நான் அன்று எடுத்த முடிவுகள் எல்லாம் நான் அந்த துறையை விட்டு விலகியிருந்தேன். ஆனால் என்னிடமிருந்து அந்த துறையை விலக்கி வைக்க நான் முயற்சிக்கவில்லை. ஏனென்றால் நான் அந்த தனிமையில் இருக்கும் பொழுதே நான் இதற்காக தயார்படுத்தல் மேற்கொண்டேன் என்று பலர் போதைக்கு அடிமையாகிறார்கள். இந்த வலிகள் வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது அல்லது தனிமைகள் ஏற்படும் பொழுது அதை மறப்பதற்காக தான் பலர் போதையின் பக்கம் செல்கிறார்கள். இந்த இளைஞர் சமுதாயம் தடமாறி செல்லக்கூடியது. ஆக சாதித்திருக்கக்கூடிய எல்லாருமே போதைக்கு அடிமையானவர்களாக இருப்பார்கள். அது எவ்வாறான போதை என்றால் அவர்கள் எந்த துறையில் சாதித்தார்களோ அதைத்தான் போதையாக பார்ப்பார்கள். அவர்களுக்கு ஒரு தனிமை என்றால் அந்த துறை சார்ந்த விடயங்கள், அந்த துறையோடு தனிமையை கொண்டாடுவார்கள், அந்த போதைக்கு அடிமையாவார்கள். அப்பொழுது நான் பார்த்தது எல்லாம் என்னுடைய விவாதத்துறை, என்னுடைய பேச்சுத்துறை, இதை எனது போதையாக்கினேன். அதிலிருந்து விடுபடுவதற்காக இந்த போதைக்கு சென்றேன். நான் இந்த தனிமையையும் பேச்சையும் நான் அறைகளில் இருக்கும் பொழுது இவ்வாறு பேச வேண்டும், இவ்வாறு செய்ய வேண்டும் என்று நிறைவேற்ற புத்தகங்களை வாசித்தேன், கற்றுக்கொண்டேன். அப்படி இந்த போதைக்கு அடிமையாகி இந்த நல்ல போதையால் நான் வெளிவந்தேன். அதைவிட என்னை இது வெளிக்கொண்டு வருவதற்கு என்னுடைய பெற்றோர் தங்கச்சியாக காரணமாக இருந்தவை. என்னை மோட்டிவேட் பண்ணி உன்னால் முடியுமே, சமூகமாக கூறுவது 1000 கூறிவிட்டு போகும், உனக்குள்ள எதிர்மை, நாங்கள் உன்னை நம்புகிறோம் என்று எனக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி போட்டிகள் என்றெல்லாம் சும்மா இருக்காது என்று அம்மாவை ஃபோம்கள் எடுத்து நிரப்பி வெளியிட வா என்று என்னை அனுப்பி கொண்டே இருப்பார். நண்பர்கள் என்ற ரீதியில் நான் கூறியது போல் கிருத்தியன் ஒவ்வொரு நாளும் விட்டு அதில் பங்கு பெற்று என்று ஆரம்பத்திலேயே நான் இந்த 2 வருடங்கள் கழித்து வனவாசம் முடித்து வெளிவரும் பொழுது எனக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆக நண்பன் கிருத்தியன் தனக்கு கிடைத்த பட்டிமன்ற வாய்ப்புகள் அல்லது எங்களுடைய மானிய மைந்தர் விவாத குழு கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எனக்கு தந்து வெளி உலகிற்கு என்னை மெல்ல மெல்ல கொண்டு வந்தீர்கள். அதிலே இந்த IBC தமிழ் தொலைக்காட்சியினுடைய பங்கும் பெரிதாக இருந்தது. ஆக நான் கூறுவது எல்லாம் இவர்கள் ஒன்றே ஒன்றுதான். இந்த உலகம் எங்களை நோக்கி கற்களை எறிந்து கொண்டேதான் இருக்கும். நாங்கள் ஒரு பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அனைவரும் எங்களை கொண்டாடுவார்கள் என்று இல்லை. ஆக இந்த உலகம் எங்களை நோக்கி கற்களை எறியும் பொழுது நாங்கள் உயர பறந்து கொண்டே இருக்க வேண்டும்.
அவர்கள் எங்களுடைய உயரத்துக்கு கற்களை எறிந்து எங்களை வீழ்த்துவதற்காக ஊண்டி கற்களை எறிவார்கள். அவர்களுடைய கைகள் வலிக்கும். அன்று உங்களை நோக்கி கற்களை எறிந்த கைகள் எல்லாம் கைதட்டும். ஆக அந்த உயரத்தை நோக்கி நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி பயணித்தால் தான் உங்கள் எதிரிகள் கூட உங்களுக்கு கைதட்டும் நிலைக்கு நீங்கள் செல்ல முடியும். ஆக இந்த உலகம் உங்களை வீழ்த்தி கொண்டே இருக்கலாம், உங்களை தனிமைப்படுத்தி கொண்டே இருக்கலாம், அவதூறுகள் கூறிக்கொண்டே இருக்கலாம். அதையெல்லாம் நாங்கள் கணக்கிலே எடுக்கக்கூடாது. ஒரு இடத்திலே வீதியிலே அடிபட்டு விழுகிறோம் என்றால் யாவரும் பார்ப்பதற்கு முதலிருந்து விட வேண்டும். ஆனால் வாழ்க்கையிலே அவமானப்பட்டு விழுகிறோம் என்றால் எல்லோரும் பார்க்கும்படியாக இவன் இவ்வாறு எழுந்தான் என்று எழுந்து காட்ட வேண்டும். அதுதான் வெற்றி. அந்த வெற்றித்தான் என்னை அரவணைத்திருக்கிறாள் என்பதுதான் மகிழ்ச்சி. சரி, இடையில வந்துக்கூடிய அந்த காலம் நாங்கள் நிறைய நிகழ்ச்சிக்கு அழைத்தோம். வெளியில பேசுகிறது சரி, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் சரி, பங்கு பெற்றோனும் ஹரிஹரன் அப்படின்னு நினைக்கிற போது இப்போ வேணாம் கொஞ்சம் காலம் போகட்டும், அல்லது சில வேளை அழைப்புகளுக்கு பதில் கூட இல்லை, அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏதோ ஒரு காரண காரியம் ஒவ்வொருத்தருக்கு இருக்கிறது, அது அவரை பாதித்திருக்கிறது அல்லது சார்ந்திருக்கக்கூடிய முடிவில் அவர் இருக்கிறார் என்றதாக மிக அதிகமாக அதிலே அந்த ஆழ்மனதை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்கவில்லை. இருந்தாலும் கூட அந்த காலத்தில் எல்லாம் தவிர்க்காமல் இப்போது பேசுவதைப் போல வந்து பேசியிருக்கலாம் இல்லையா? நிச்சயமாக நான் இழைத்த மிகப்பெரிய தவறே அதுதான். அதை அடுத்து வருகின்ற இளைஞர்கள் அல்ல இந்த துருப்படி பாதிக்கப்படக்கூடியவர்கள் அதை அப்படியான முடிவுகளை எடுக்கக்கூடாது என்பதை நான் பிறகு உணர்ந்து கொண்டேன். நிச்சயமாக இங்கே யார் என்ன சொன்னாலும் எங்களுக்கு தேவையில்லை. கடிவாளமிட்ட குதிரை போல் எங்களுடைய பாதை நேராக இருக்க வேண்டும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். இறைவனுக்கு நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். எங்கள் குடும்பம் சார்ந்தவர்களுக்கு உண்மையாக இருந்தாலே போதும். நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கலாம். இனி வருகின்ற அவ்வாறான காலங்கள் எந்த ஒரு இளைஞர்களும் அவ்வாறான முடிவுகளை எடுத்து உங்கள் திறமைக்கு நீங்களே மழுங்கடித்து தனிமையை நாட வேண்டிய அவசியமில்லை. உங்கள் திறமை மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து பயணித்தாலே இன்று சர்வதேச ரீதியில் கூட நாங்கள் சாதிக்கலாம். சரி, இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் பேசப்படக்கூடிய அல்லது பேசு தமிழ் அனைத்துலக போட்டிகளை வெற்றி பெற்றக்கூடிய ஒரு வெற்றியாளர். பல விஷயங்கள் பேச்சுத்துறை சார்ந்து பகிர்ந்திருக்கிறோம். குடும்பம், அப்பா சொன்னீர்கள் ஒரு சந்தையில் வியாபாரியாக இருக்கிறார், அம்மா, சகோதரர்கள், ஆரம்பகால கற்றல் நடவடிக்கைகள், பாடசாலை, அவ்வளவு பிரபலமான பாடசாலைன்னு சொன்னாலும் கூட இன்றைக்கு அந்த பாடசாலைக்கு பெருமை தேடி தந்திருக்கிறீர்கள். அந்த பாடசாலை காலம், அப்போது இந்த பேச்சுத்துறைக்குள்ளே வருவதற்கான சந்தர்ப்பம், இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக நான் கூறியது போல பிறந்து வளர்ந்தது எல்லாம் வன்னி பெருநிலப்பரப்பு. இன்றைக்கு என்னுடைய இறுதிப் போட்டியிலே பல பேச்சாளர்கள் கேட்டிருந்தார்கள், நாங்கள் நகைச்சுவையாகவும் பேசலாமா என்று. அவர்கள் எல்லாம் இலக்கு வைத்து கேட்டது என்னுடைய பேச்சிலே அந்த ஆக்ரோஷம் இருக்கிறது, நாங்கள் நகைச்சுவையாக பேசினால் ஆரம்பத்திலேயே அப்படியான ஒரு பாயிண்ட்ஸை சேர்ப்போம் என்று. ஆக அந்த அவர்கள் ஒழுங்கமைத்தோடு கூடினார்கள், ஹரிஹரனுடைய பேச்சிலே ஒரு வீச்சு இருக்கிறது, அது அவரை உயர்த்தி வைத்திருக்கிறது, உணர்ச்சி இருக்கிறது அவருடைய பேச்சிலே என்று. இந்த உணர்ச்சியும் வீச்சும் எங்கே இருந்து வந்தது என்றால் மண் வாசனை. பிறந்தது வன்னி பெருநிலப்பரப்பு, படித்தது 5ஆம் தரம் மட்டும் வன்னி பெருநிலப்பரப்பு. அங்கு அவர்கள் கொண்டாடக்கூடிய தமிழினுடைய வாசனையும் அந்த உணர்ச்சியும் தான் எனக்கு இன்று வரை பேசிலேயே அந்த உணர்ச்சியையும் வீச்சையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய. எல்லாரும் கூறுவார்கள் எல்லா மொழிகளும் இருக்கின்றன, தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய சிறப்பே தமிழ் மொழியை ஆயுதமாக பயன்படுத்தலாம். இது தனியே பேச்சு மொழி இல்லை, வீச்சு மொழி. அந்த வீச்சு மொழி இலங்கை பேச்சாளர்களிடம் நிறையவே இருக்கிறது. அந்த இது என் சார்ந்து இருப்பதால் அது மிகப்பெரிய பெருமையாக இருந்தது. யுத்தம் முடிந்து முகாம்களிடம் இருந்து நான் ஒரு வருட கல்வி தடைப்பட்டு தரம் 6 3ஆம் தவணையிலே மானிப்பாய்ந்து கல்லூரியை அரவணைத்தது. அங்கிருந்து பேசினேன். நான் கூறியது போல பேச்சு போட்டிகளில் பங்கெடுத்தேன். விவாத போட்டிகளில் நான் உயர்தரத்தின் இறுதி ஆண்டிலே ஒரே ஒரு தமிழ் தின போட்டியிலே மாத்திரம் விவாத போட்டியில் அதுவரை உதிரி விவாதியாகவே இருந்தேன். நீங்கள் வெளியில் போட்டிக்கு போய் வெளியிருந்து பார்க்குறது? வெளியிருந்து பார்க்குறது. இப்போ 5 பேச்சாளர்னா 3 பேர் பேசணும், 2 பேர் வெளியில் இருப்பினும் அவைகள் பேச தண்ணி எடுத்து கொடுக்குறது, அவைகள் பாயிண்ட் நோட் பண்ணி கொடுக்குறது, அப்படியான உதிரி விவாதியாக என்னை வைத்திருந்தார்கள். இறுதி ஆண்டிலே மாத்திரம்தான் சீனியர் அண்ணாமார் ஏஎல் அண்ணாமாரெல்லாம் வெளியில் போன பிறகு அந்த இடத்தை நிரப்புவதற்காக நான் விவாதியாக சேர்க்கப்பட்டேன். ஆனால் மன்னிக்கணும், அந்த நேரம் எல்லாம் சில யோசனை வரும், என்னடா என்ன வெளியில் வச்சுட்டு பேசிக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு போகக்கூடாது அப்படின்ற மேலே முடிவு கொண்டு எடுக்க இல்லையா? நிச்சயமாக இல்லை. எனக்கு கவலையாக இருந்தது இவர்களே என்னை தெரிவு செய்யவில்லை என்று. ஆனால் நான் நினைத்துக்கொள்வது ஒருவேளை அண்ணாமரிடம் இருக்கிற திறமை என்னிடம் இல்லவோ அதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலிருந்தே கற்றுக்கொள்வதற்கு ஒருவரிடமும் தயங்குவதில்லை. தம்பி, தங்கச்சி, அண்ணா, அக்கான் எல்லாரிடமிருந்து கற்றுக்கொள்வேன், வயது வித்தியாசம் பார்க்காமல். ஆக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் என்னை அப்படியே பொறுமையாக இருத்தி வைத்திருந்தது. அப்படித்தான் சென்றேன். ஆக மானிப்பாய்ந்து கல்லூரியிலிருந்து வந்தேன். அதன் பிறகு வெளியிலே வரும் பொழுது அதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருந்தது. மானிப்பாய்ந்து கல்லூரிக்கு பிறகு பெரிய பெரிய பாடசாலைகளுடன் போட்டி பெற்று எங்களை பேச்சாளராக நிறுவது. ஏனென்றால் எங்களுக்கு இந்த மீடியா சைட்டில் கூட எந்த பெரிய நாலேஜும் இல்லை சப்போர்ட்டும் இல்லை. என்னென்று நாங்கள் வெளிவரப் போகிறோம் என்பது எங்களுக்கான வாய்ப்பை நாங்களே உருவாக்குவோம் என்று உசாந்தண்ணாக்களோடு இணைந்து மானியின் மைந்தர்கள் விவாத குழு என்று தொடங்கினோம். அதன் மூலம் கிராமப்புறங்களிலே கோயில்களிலே பட்டிமன்றம் செய்தோம். அதன் மூலம் இன்று ஐபிசி தொலைக்காட்சி என இலங்கையினுடைய பல தொலைக்காட்சிகளிலே பேசி வெளிவந்து கொண்டிருந்தோம். ஆக எல்லா இடத்திலுமே பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் கொண்டாடப்படவில்லை என்பது மிக கவலையாக இருந்தது. தனியே இலங்கையில் ஒரு பட்டிமன்றம் நடக்கிறது என்றால்
தென்னிந்திய பேச்சாளர்களை கோடி கோடியாக கொட்டி கொண்டு இருக்கிறார்கள். இங்கே நாங்கள் பேசுகிறோம், நாங்களும் நகைச்சுவாக பேசுகிறோம். அந்த ஹிந்திக்காரர் அந்த ட்ரோல் பண்ணின மாதிரி, நீ 150க்கு பண்ணுறியா, நான் 50க்கு பண்ணுற மாதிரி, நாங்களும் நகைச்சுவாக பேசுவோம், எங்களையும் பாருங்கடான்னு கூட கூறுற அளவுக்கு இருந்தோம். ஆனால் யாருமே எங்களை புலம்பெயர் உறவுகள் புலம்பெயர் தேசங்களில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் கூட ஈழத்தவர்கள் ஈழத்தின் பெயரால் நடத்துவார்கள். ஆனால் ஈழத்தவர்களை அங்கே அழைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை. அது எங்களுக்குடைய வாய்ப்பு யார் கொடுக்க போகிறார்கள் என்ற கேள்வியே இருந்து கொண்டிருந்தது. அதற்கான அடிக்கல்களாகத்தான் இந்த சர்வதேச போட்டிகளை கூட பார்த்து கொண்டிருந்தோம். நாங்களெல்லாம் புலம்பெயர் உறவுகளிடம் வைக்கக்கூடிய இன்றைய இலங்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் அல்லது ஈழத்தவர்களுக்கும் கை கொடுத்தவர்கள் யார் என்றால் யுத்த காலத்திலும் சரி, பொருளாதார சிக்கலிலும் சரி, புலம்பெயர் உறவுகளும் தொப்புள் கொடி உறவுகள் என்று கூறக்கூடிய எங்களுடைய தமிழ்நாட்டு உறவுகளும். ஆக இன்று நாங்கள் இனி போராடியதையும் பெறப்போவதில்லை. எங்களுடைய திறமைகள்லாம் எங்களுக்கான அங்கீகாரங்களை பெற்றுத் தரப்போகின்றன. எங்களை தூக்கிவிடக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்கிறது என்றால் அந்த இருவருக்கும் தான், புலம்பெயர் உறவுகளுக்கும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கும். ஆக நாங்கள் இவர்களிடம் கேட்பது எல்லாம், எப்படியாவது எங்களை தூக்கிவிட்டு விடுங்கள், நாங்கள் ஒருவரை பிடித்து ஒருவராக வந்து 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 ஈழத்தமிழர்கள் என்றால் இவ்வாறு தான் இருப்பார்கள் என்று நிறுவி விடுகிறோம் என்பதுதான் எங்களுடைய ஆவலாக இருக்கிறது. இன்று போட்டி முடிந்தது. நேற்றைய தினம் கூட யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே எனக்கு விருது ஒன்று வழங்கி கௌரவித்திருந்தார்கள். நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே நான் நேரடியாக கூற வேண்டும், எங்களுடைய பகையாளி போட்டியாளர்களாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி இடம்பெறுவார்கள். அப்படி பேசுவார்கள். எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு பொது நிச்சயமாக. ஏனென்றால் விவாதத்துறையிலே அவர்களுடைய சாதனை என்பது சிறப்பு. அவர்கள் சிறு வயதிலிருந்தே விவாதிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியுடன் தான் பல பாடசாலைகள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி போட்டி விட பயப்படுவார்கள். நாங்கள் நினைப்பதெல்லாம் எப்படியாவது அவங்களோட போட்டி வரணும், அவங்க எப்படி பேசுகிறாங்கள் என்றதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இன்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு நடுவராக கூட இருக்கிறோம். அப்பொழுது கூட அவர்களிடம் இருந்து என்னென்ன டெக்னிக்கை பயன்படுத்துகிறார்கள் கற்றுக்கொண்டு வந்து தான் இருக்கிறோம். ஆக அப்படியான ஒரு நாங்கள் எதிரிகளாக பார்த்த பாடசாலை காலங்களில் அதுக்கு பிறகு அங்கு பேசியவர்களாக இன்று நண்பர்களாக பல உங்களுடன் கூட பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்றால் அது பிறகு வாய்ப்புகள் எங்களுக்கு. ஆனால் நாங்கள் அப்படி எதிர்பார்த்த பாடசாலை நேற்று எனக்கு நீங்கள் கூட வந்திருந்தீர்கள். இலட்சிய இளைஞன் என்ற ஒரு விருதை வழங்கி கௌரவித்தது எல்லாம் என்றோ செய்த பாக்கியமாக இருக்கிறது. இப்படித்தான் பாடசாலை பயணங்களும் இன்று வரை நகர்ந்து கொண்டிருக்கிறது. பல்கலைக்கழக வாழ்வு கூட, நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்ததற்கு காரணமே இந்த போட்டிகளில் பங்கெடுக்க வேண்டும், இங்கு தமிழ் கொண்டாடப்படுகிறது, தமிழிலே நாங்கள் பேச வேண்டும் என்று துரதிர்ஷ்டவசமாக அறிவியல் நகர் வளாகத்திற்கு சென்று விட்டேன். ஆனால் வாய்ப்புகள் பெரிதாக அமையவில்லை. வாய்ப்புகளை நாங்கள் அமைத்தோம். இன்டர் ஃபேக்கல்டி பீடங்களுக்கு இடையிலான விவாத போட்டியிலே சாம்பியன் ஆனோம். இன்டர் யூனிவர்சிட்டி போட்டியிலே சாம்பியன் ஆனோம். சர்வதேசத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு விவாத போட்டியிலே மலேசியா மட்டத்திலே 2ஆம் இடத்தை பெற்றுக் கொடுத்தோம் என்றெல்லாம் பெற்றுக் கொடுத்தோம். ஆனால் அதை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கொண்டாடியதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் பல்கலைக்கழகம் திறந்த வழி, அங்கு நாங்கள் தான் வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும். பாடசாலை போல மார்ச்சிங் கிரவுண்ட் டீச்சர் அடித்து கொண்டு விடுற மாதிரி விட மாட்டாங்க, நாங்களாக உருவாகினாத்தான். ஆக நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சரி, இருந்தாலும் கூட யார் கொண்டாடவில்லை அல்லது சில விஷயங்கள் இருக்கிறது, அங்கே எங்களை இந்த உதரம் எடுத்துக்கொள்ளவில்லை என்ற விடயம் இருந்தாலும் கூட இன்றைக்கு தாயகத்திலே பட்டி தொட்டி எங்கும் ஸ்ரீலங்காவிலே வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை அதிகமான இடத்துல பேசியிருக்கிறீர்கள். அதிகமான கிராமங்கள் இன்றைக்கும் பெயர் சொல்லக்கூடிய பேச்சுகளை கொடுத்தீர்கள், ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறீர்கள் என்பது நமக்கு போதும். அப்படி என்ற ஒரு நிலை இருந்தால் போதும். இந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி கொடுத்திருக்கக்கூடிய இலட்சிய இளைஞன் விருது மாணவ முதல்வர் தினம் ஒவ்வொரு ஆண்டுகளிலும் அங்கே நடக்கும். இலட்சியம் நோக்கி பயணித்திருக்கக்கூடிய ஒருவர். இதுக்கு முந்தைய முறையெல்லாம் இந்த மாற்றுத்திறனாளிகள் பார்வை புலனை இழந்ததுக்கு பிறகும் அவர்களுக்காக இடம்பெறக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி, அதிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள், சிவபூமியிலிருந்து போயிருக்கக்கூடிய மாணவர்கள், இவர்களெல்லாம் அந்த விருது வழங்கி கௌரவித்திருந்தார்கள். அதேபோல் ஸ்ரீலங்காவுக்கு வெவ்வேறு பதக்கங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், இந்த பகுதியிலிருந்து தங்களுடைய திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அந்த விருதை வழங்கி ஒரு கௌரவம் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. இலட்சிய இளைஞன் 2023ஆம் ஆண்டு ஹரிஹரனை வந்து சேர்க்கிறது. எப்படி இருந்தது? அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள்? நிச்சயமாக அது ஒரு விருது என்பதை தாண்டி எனக்கான ஊக்கியாக அதை பார்க்கிறேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி வந்து நாங்கள் சில நேரம் மானிப்பா இந்து கல்லூரி நான் உதவிவாதியாக இருக்கக்கூட சிந்த இதே நான் ஜப்னா என்று படிச்சிருந்தா என்னையும் கொண்டாடி இருப்பாங்கள்ட்டு. ஆனால் அவங்க நீ எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் பரவாயில்ல தம்பி, உன்னோட திறமை இருந்தால் அதை நாங்கள் கொண்டாடுவோம் என்று கூறுற மாதிரி நேற்று அழைத்து ஒரு விருதை வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள். அந்த விருது எனக்கு விருது பெருமிதம் சேர்க்கக்கூடிய விருது என்பதை தாண்டி என்னை அடுத்த கட்டத்திற்கு ஊக்கக்கூடியது. அந்த விருதிற்கான நியாயத்தை நான் பல விமர்சனங்கள் முன்வைக்கலாம், இவருக்கு எப்படி கொடுப்பீங்கள் அல்லது இவனுக்கு கொடுத்த சரிதானு சொல்லுவீங்களா. ஆனால் எந்தவித பேச்சுக்களுக்கும் இடமில்லாமல் அந்த விருதுக்கு நான் நியாயமானவன் என்பதை நான் நியாயப்படுத்த வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. அந்த நியாயப்படுத்த வேண்டிய தேவையின் வழியில் நான் செல்வதற்கு அந்த விருது என்னை ஊக்குவிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடவில்லை. ஆக நான் யாழ் இந்து அன்னையினுடைய மைந்தர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். என்னையும் அழைத்து இந்த விருது வழங்கி தந்ததற்கு உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகள் கூடி. சரி ஹரிஹரன், இப்போ இருக்கக்கூடிய சமதளத்தினுடைய பேச்சுகள் பல இடங்களில் உங்களுடைய இருக்குது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றுட்டீங்க, இன்னும் ஒரு பொறுப்பு உங்களிடம் சுமத்தப்பட்டிருப்பதாக நீங்கள் உணர்ந்து கொள்வதாக சொன்னீங்க. இதுக்கு அடுத்தடுத்த தளங்கள் எப்படி இருக்க போகிறது?
நிச்சயமாக அடுத்தடுத்த தளங்கள் தான் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது நான் கூறினாலே இலங்கையிலே திறமைகளை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கு திறமைகள் நிரூபிக்கப்பட்டால் நாங்கள் கொண்டாடப்படுகிறோமோ அல்லது எங்களுடைய ஈழத்தினுடைய பெருமை பேசப்படும் என்றால் தென்னிந்தியாவைகளில் தான் அது சிறப்பாக அமையும். ஆக எனக்கு இருக்கக்கூடிய ஆர்வமும் ஓர்மமும் எல்லாம் எவ்வாறாவது தென்னிந்திய அவர்கள் கூறினார்கள் தென்னிந்திய பேச்சாளர்களுக்கு ஈடு கொடுத்து பேசுங்கள் என்று, எவ்வாறாவது தென்னிந்திய மண்ணிலே அல்லது தமிழ்நாட்டு மண்ணிலே ஒரே ஒரு பேச்சு போட்டியிலாவது பங்கெடுத்து ஈழத்தமிழர்களுடைய பேச்சு இவ்வாறு இருக்கும், அவர்களுக்கு ஈடு கொடுத்து பேசுங்கள் என்று சொல்ல வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் என்னிடம் ஓங்கிக் கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டு மண்ணிலே எங்களுடைய ஈழத்தவர்களுடைய திறமையை நிரூபிக்க வேண்டும், அந்த திறமை அங்கிருந்து உலகம் பூராக செல்ல வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். அதை நோக்கிய பயணமாக இருக்கும். சரி, அந்த இடையில வந்துடக்கூடிய இடைவெளி அந்த இடத்துல இருந்து மீள பேச ஆரம்பிக்கலாம் என்றால் பல பேர் ஒதுங்கி விடுவார்கள். சில விமர்சனங்கள், சில கருத்துகள் மிக ஆழமாக தாக்கம் செலுத்துகிற போது நீங்கள் சொன்னது போல தான் ஒரு மனிதனுடைய திறமைகள் மீது அல்லது அந்த திறமை மூலமாக அவனை வீழ்த்த முடியாதவர்களுடைய ஆயுதம் என்பது அவனுடைய தனிப்பட்ட விஷயங்கள் அல்லது அவன் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள். அவனை மலங்கடிப்பதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக அவனை நிறுத்திவிடலாம் அல்லது அதை நிப்பாட்டிலாம் அப்படின்ற சில யோசனை பல பேரிடம் இருக்கிறது. இந்த இடைவெளி அல்லது இந்த 2 வருஷ வனவாசம் நீங்களே சொன்னீங்க, அந்த காலப்பகுதியில் ஜோதிங்கள் அப்படிலாம் மீண்டெழுந்து வர முடியும் அல்லது மீண்டெழ முடியும், இந்த வெற்றிகளை பெற முடியும், நீங்கள் உங்கள் குடும்பம் சார்ந்தவர்கள் இதன் மீது நம்பிக்கையோடு இருந்தார்களா? அது அந்த காலத்தில் என்ன மாதிரி இருந்தது? நிச்சயமாக நான் மீண்டெழுந்து இவ்வளவு தூரம் வருவேன் என்பதை நான் நினைக்கவில்லை. ஆனால் இந்த கர்மா என்பார்கள், கர்மாவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தேன். நான் தவறு ஏதும் செய்யவில்லை, இந்த கர்மா தவறு செய்தவர்களுக்கான தண்டனையை கொடுக்கும், இறைவன் மீது நம்பிக்கையை வைத்திருந்தேன். ஆக ஒரு கட்டத்திலே நான் என்னடா நாங்கள் ஒன்றுமே செய்யாமல் இப்படி இருக்கோம், செஞ்சவனெல்லாம் வெளியிற சுற்றுறான் என்று இந்த கடவுள் மீது நம்பிக்கை போனது. அதன் பிறகு நான் கடவுளாக பார்த்தது என்னுடைய அப்பா அம்மா. என்று கூட பல கோயில்களுக்கு செல்வதையெல்லாம் குறைத்து விட்டேன். பல்கலைக்கழகம் செல்லும் போதும் சரி, போட்டிகளுக்கு செல்லும் பொழுதும் சரி, எங்கு ஒரு விருதுகள் வாங்க போகிறோம் என்றால் சரி, பட்டிமன்றம் உங்களோட பேசும்பொழுது சரி, நான் வீட்டிலிருந்து வெளிக்கும் பொழுது அப்பா அம்மா என்னுடைய கால்களில் விழுந்து விட்டு தான் பெறுகிறேன். அதன் பிறகு நான் கோயில் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆக நான் பார்ப்பது எல்லாம் எங்களை படைத்தவர்கள், எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இறைவனாக பார்க்கிறேன். என்னை படைத்தவர்கள் அவர்கள், என்னை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆக நான் அவர்களை இறைவனாக பார்க்கிறேன். அவர்களுடைய காலையே வாங்கக்கூடிய ஆசீர்வாதங்கள்லாம் கோயிலிலே நான் பிரதட்சணம் செய்து எழும்பக்கூடிய அளவிற்கு பார்க்கிறேன். ஆக அந்த ஒரு ஊக்குவிப்பு தான் என்னை நகர்த்தி கொண்டு இருக்கிறது. நான் நினைக்கவில்லை இந்தளவு தூரம் நான் முன்னேறி வருவேன் என்று. ஆனால் அவர்கள் எனக்கு கொடுத்த ஓர்மம் ஒன்று. இளைஞர்களுக்கு வேண்டிய அதெல்லாம் பெற்றோரை போல் எங்களை ஊக்குவிக்கக்கூடிய சக்தி உலகிலே வேறு எதுவும் இல்லை. எங்களுடைய குடும்பம் போல் எங்களை கொண்டாடக்கூடிய சக்தி வேறு எதுவும் இல்லை. ஆக என்னுடைய தங்கச்சிமார் இன்றைக்கு கூட மோட்டிவேஷன் வீடியோ செஞ்சு அண்ணாவை அனுப்பி எப்படியாவது மேலே கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். குடும்பங்கள் தான் எங்களுடைய பலமாக இருக்கிறது. இன்றைய இளைஞர்களுக்கும் அதைத்தான் கூற வேண்டும். உங்கள் குடும்பங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அவர்கள் தான் உங்களை உயர்த்தி விடக்கூடிய மிகப்பெரிய காரணியாக இருப்பார்கள். இந்த சமூகத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை. சமூக அக்கறையுடன் செயற்படுவோம். சமூகத்தை நாங்கள் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமூகத்தில் இருப்பவர்கள் எங்களை வெறுக்கலாம், ஆனால் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக நாங்கள் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எங்களுடைய பாதையிலேயே பயணிப்போம். இவர்கள் எதையும் செய்யட்டும், நாங்கள் பயணித்துக் கொண்டே இருப்போம். சரி, இப்போ வீட்டில் அருகிலிருந்து படக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் தனிமைகளையும் பார்த்திருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள், அவர்களுடைய உந்துதல் அல்லது அம்மா எல்லாம் போட்டிக்குரிய விண்ணப்ப படிவங்களை அவங்களே அப்படி அனுப்புவாங்கன்ற விஷயத்தை சொன்னீங்க. இந்த அதுக்கு பிறகு வரக்கூடிய நீங்கள் வெளியில் பல்கலைக்கழகம் வெளியில் பேசுவது, ஒவ்வொரு விதமான தளங்கள், இப்போது சர்வதேச மட்ட ஒரு வெற்றி, இந்த நிலையில் அவர்கள் இதை எப்படி உணர்ந்து கொள்கிறார்கள்? நிச்சயமாக நான் நினைத்தது எல்லாம் கலங்கி நின்று அவர்களை எப்படியாவது என்னுடைய உயரத்தை பார்க்க வைக்க வேண்டும் என்பதற்காக பல இடங்களில் நான் சில இந்த சிறிய போட்டிகள் எல்லாம் வெற்றி பெறும் பொழுது அவர்களை அழைத்து செல்ல விரும்புவதில்லை. ஏனென்றால் அவர்களை நான் நிலைநிறுத்த வேண்டிய இடம் என்பது மிகப்பெரிய ஒரு இடமாக எனக்கு இருந்தது. ஏனென்றால் என்னால் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வழிகளுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய இடமாக என்னை தூற்றியவர்களெல்லாம் பாராட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. ஆக நான் சில இடங்களில் அவர்களை அழைத்து செல்ல விரும்பவில்லை. ஆனால் நேற்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய இலட்சிய இளைஞன் விருது விழாவிற்கு அவர்களை அழைத்து வந்திருந்தேன். மிகப்பெரிய பெருமை எனக்கு என்னவென்றால் இந்த போட்டி நிச்சயமாக வெளிநாடுகளில் நடந்திருந்தால் அழைத்து சென்றிருப்பேன் அவர்களை. அங்கே நான் அங்கே மேடையிலே பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இங்கே அம்மாவும் அப்பாவும் கண்ணீர் விட்டு அழுதார்கள் என்று வீடு சென்ற பிறகு பலர் தொலைபேசி எடுத்து கூறினார்கள். ஆக நான் அன்று எனது வலியால் துடித்தவர்கள் இன்று எனது வெற்றியை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள். ஒரு பிள்ளையாக நான் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை கொடுத்து விட்டேன் என்ற பெருமிதம் எனக்கு இருக்கிறது. சரி, அடுத்த ஒரு தலைமுறை பேசுவதற்கான ஆர்வத்தோடும் அதற்குரிய வாய்ப்புகளை தேடி பயணிக்கூடிய ஒரு தலைமுறை இருக்கிறது. பேசுவதற்கான ஆர்வம் இருக்கக்கூடிய பல பேர் இருப்பார்கள். அவர்களுக்கு ஹரிஹரன் என்ன சொல்ல போகிறார்? ஒரு சர்வதேச வெற்றியாளர், அவர்களுக்கு என்ன சொல்ல போகிறார்? நிச்சயமாக சர்வதேச வெற்றியாளர், தேசிய வெற்றியாளர் என்பதெல்லாம் தாண்டி இறைவன் அருளால் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆக இத்தனை வயதில் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய சிறிய அனுபவங்களை வைத்து பேச்சாளர் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது மிகப்பெரிய அளவில். அது சிறிய வாய்ப்பாக இருக்கக்கூடாது. ஒரு தெருவிலே ஒரு பேச்சாளர் என்றால் பட்டிமன்றம் பேசுவதாக இதென்னடா தெரு பேச்சில் நாங்கள் பேசணும் என்று விட்டு விடக்கூடாது. எங்களுடைய வாய்ப்புகளை எவனொருவன் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறானோ அவன்தான் வானுயர்ந்து போகிறான்.
பல பேச்சாளர்கள் இந்தியாவினுடைய பேச்சாளர் கூறியிருப்பார்கள், எங்கோ ஒரு வீதியிலே பட்டிமன்றம் பேசிக் கொண்டிருப்பார்கள். அவருடைய பேச்சை பார்த்து அங்கே ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டார்கள். யாராவது ஒரு தொலைக்காட்சி முதலாளி ஏதாவது சென்று அவருடைய பேச்சை பார்த்து இன்று உலகத்தரம் வாய்ந்த தொலைக்காட்சிகள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வாய்ப்புகள் என்பது கடினமானவை. அவை எங்களை நோக்கி வரும்பொழுது அவற்றை வேண்டாம் என்று விட்டுக் கொடுக்கூடாது. வாய்ப்புகளை எவனொருவன் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறானோ அவன்தான் வாழ்வினுடைய உச்சத்தை தொடக்கூடியவனாக இருப்பான். நான் முன்பு கூறியது போல் சமூகத்தினுடைய கற்களை தாண்டி நாங்கள் பயணிக்க வேண்டும், எங்களுக்கான பாதைகளை உருவாக்க வேண்டும், கனவுகளை நிறுவ வேண்டும், கனவுகளை இலட்சியமாக மாற்ற வேண்டும், இலட்சிய பாதையில் சென்று வெற்றியை அடைய வேண்டும். வெற்றியாளன் எப்பொழுது சாதனையாளனாக மாறுகிறான் என்றால் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள தெரிந்தவன் சாதனையாளனாக மாறுகிறான். வெற்றியும் தோல்வியும் பொதுவானது, நிரந்தரமுமற்றது. ஆக நாங்கள் வெற்றியை எப்பொழுது தக்க வைத்துக் கொள்கிறோமோ அதுதான் சாதனையாக மாறுகிறது. வெற்றி பெற்ற பிறகு வெற்றி பெறுவதற்கு எடுத்த முயற்சியை விட இன்னும் அதிகமாக முயற்சி எடுக்க வேண்டும். அப்படியான முயற்சிகள் இருந்தால் மாத்திரம்தான் சாதனையாக மாற முடியும். பல இடங்களில் நாங்களும் பட்டிமன்றங்களிலே பேசுவோம், சமூக ஊடகங்கள் மூலம் கிடைக்கும் உறவுகள் போலியானவை என்று. ஆனால் இந்த போட்டியிலே வாக்களித்தது மூலம் எனக்கு தெரிந்தது, எங்களையும் நேசிக்கும் எங்களையும் கொண்டாடும் பல உறவுகள் சமூக வலைத்தளங்களில் இருக்கிறார்கள். தனியே தீயவை அல்ல சமூக வலைத்தளம், நன்மைக்காகவும் பயன்படுத்தலாம். ஆக நாங்கள் இப்பொழுது எங்களை கொண்டாடத் தொடங்குவார்கள், நீங்களும் அதே வழியில் உயர்ந்து வாருங்கள். எங்களை கொண்டாடுவதற்கு எங்கள் தேசத்தவர்களும் புலம்பெயர் தேசத்தவர்களும் ஆர்வமாக இருக்கிறார்கள். எங்களுக்கான வழிகள் இனி திறந்து விடப்படும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் இதை பகிர்கிறேன். அடுத்தது குறிப்பாக ஹரிஹரன் இனி என்ன செய்ய போகிறார், எப்படி இருக்க போகிறார், எந்த தளங்களில் இருக்க போகிறார், எந்த துறையை தேர்வு செய்ய போகிறார், பெரிய கேள்வி இருக்குது பல பேர் மத்தியில். உங்களுக்கான பதிலுக்குரிய நேரம் இதை நினைக்கிறேன். நிச்சயமாக இது பலரும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கேள்வி. நான் இப்பொழுது படித்து கொண்டிருக்கக்கூடியது தொழில்நுட்ப பீடத்திலேயே உயிர்முறைகள் தொழில்நுட்ப பிரிவிலே உணவு தொழில்நுட்பம் சார்பாக. என்னுடைய கற்றல் எல்லாம் உணவு தொழில்நுட்பம் சார்பாக இருக்கிறது. அண்மையில் கூட விரிவுரையாளர்கள் கேட்டிருந்தார்கள், நீங்கள் ஊடகத்துறைக்கு செல்லப் போகிறீர்களா அல்லது இந்த துறையிலேயே வரப்போகிறீர்களா என்று. இந்த கேள்வி எனக்கு இதுக்கு என்ன விடை அளிப்பது என்று தெரியவில்லை. ஒருவேளை இந்த போட்டியில் வெற்றி பெற்றது கூட பலருக்கு தெரியாமல் இருக்குது. ஊடகத்துறையிலே சென்றால் மாண்டு விடுவோமோ என்பது எனக்கு இருக்கிற பயம் என்பதை விட பெற்றோருக்கு இருக்கக்கூடிய பயம். இந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய பாதைகள் இரண்டு, அந்த சந்தியிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த துறை பக்கம் செல்வது என்று பலர் கேட்கிறார்கள், நக்களுக்காக அரசியல் பக்கம் செல்கிறீர்களா என்று கூட. அப்படியான வாய்ப்புகள் இதுவரை இல்லை. எனக்கு இப்போ இருக்கக்கூடிய இரண்டு பாதைகள், நான் கற்கின்ற துறை சார்ந்து செல்வதா அல்லது இந்த ஊடகத்துறை சார்ந்து செல்வதா என்பது. நிச்சயமாக இதற்கான விடை விரைவில் நான் கண்டறிந்து கொள்ள வேண்டும். ஆகத்தான் என்னுடைய பயணம் ஒரு இலட்சியத்தை நோக்கி அடையக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக அது தொடர்பாக அது தனியே நான் எடுக்கக்கூடிய முடிவாக அமைந்து விடாது என்றால் இவ்வளவு காலமும் எனக்கான பாதையை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள், அவர்களோடும் கலந்துரையாட வேண்டும். கலந்துரையாடி ஒரு நல்ல முடிவாக நிச்சயம் எடுப்பேன் என்று நினைக்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு கேள்விதான். இந்த பேச்சுத்துறை ஓரளவுக்கு சில இடங்களில் கொண்டாடப்படக்கூடியதாக இருக்குது. கிராமப்புறங்களில் சில இடத்துல போய் பேசுகிற போது ஆசையாக இருக்குது. கண்வெட்டாமல் இருந்த இடத்தை விட்டு இறக்காமல் பார்த்து கொண்டிருக்கூடிய இருப்பார்கள். சில பேரை பார்த்தா இவன் என்னடா பேசிக்கொண்டே இருக்கிறா, காட்சி கொண்டு ஒரு பிரயோசனம் இல்லை அப்படின்ற ஒரு பக்கமும் இருக்கிறது. இது ரெண்டையும் ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு பேச வெராட்டி இல்லை இந்த பேச்சுத்துறைக்குள்ள ஹரிஹரன் வெராட்டி என்ன நடந்திருக்கு? பேச்சுத்துறைக்குள்ள ஹரிஹரன் வெராட்டி ஒரு விளையாட்டுத்துறையில் நிச்சயமாக சென்றிருப்பார். ஏனென்றால் நான் பல்கலைக்கழகத்தோட கராத்தே போட்டியிலே தற்காப்பு கலைகளிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த போதை தான் இதை நான் போதையாக பார்க்கிறேன். இந்த போதைக்கு அடிமையாக விட்டால் மைதானங்களிலே நின்றிருப்பேன். ஒன்று மானிப்பா இந்திலே படிக்கும் பொழுது கால்பந்தாட்ட அணியிலே இணைந்திருப்பேன், அல்லது நான் கராத்தே துறைகளிலே இணைந்திருப்பேன். இந்த பேச்சு தான் எங்களுக்கு ரசிகர்களையோ அல்லது நண்பர்கள் குழாமையோ அமைத்து தந்தது. குறிப்பாக இந்த பேச்சாளர்களுக்கு தோழிகள் அதிகமாக இருப்பார்கள் என்று கூறுவார்கள். அளவுக்கு அதிகமாக இருக்கிறார்கள். நிச்சயமாக அது கூறுவது போனால் அந்த சொந்த ஃபேக்கல்ட்டியை தவிர மிச்ச எல்லா ஃபேக்கல்ட்டியும் அல்ல சொந்த பல்கலைக்கழகத்தை தவிர மிச்ச எல்லா பல்கலைக்கழகத்தையும் தோழிகள் இருப்பார்கள் என்பது. அப்போ பலர் கூறுவதெல்லாம் இவ்வளவு தோழியை வச்சுக்கிங்களே என்னதான் காரணம்ண்டா, பக்கத்தில் சொல்லுவாங்க அவன் வாய் தான் அதுக்கெல்லாம் காரணம்ண்டா. நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்களும் பேசுவோம்னா பேசி தோழிகளை சம்பாதிப்போம் என்று. நிச்சயமாக எங்கள் பேச்சுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அன்பாக பாதிக்கிறேன். நான் உண்மையாக இந்த துறைக்குள் வராவிட்டால் விளையாட்டுத்துறை சார்ந்த ஒன்றாக சென்றிருப்பேன். ஏன்னா நான் அவ்வளவு கடினமாக கஷ்டப்பட்டு படிக்கக்கூடியவர்கள் இல்லை. ஒரு 70-75 மார்க்ஸ் தான் எடுக்கக்கூடியால். ஆக அந்த துறைகளுக்குள் சென்றிருப்பேன், இந்த துறைக்குள் வராமல் விட்டுருந்தேன். சரி ஹரிஹரன், வாழ்த்துக்களை சொல்லலாம். இவ்வளவு தூரம் குறிப்பாக பல்வேறு துன்பதுயரங்கள் அருகிருந்து பார்த்தவர்கள் தெரிந்து கொண்டவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும். சில விஷயங்களை இப்போது பேச முடியாது. அதனால் ஒரு காலத்தில் ஹரிஹரன் நீங்கள் என்ன நடந்தது இது சார்ந்த கூட தெளிவுபடுத்தலாம். ஒரு காலத்தில் கட்டாயம் சொல்லணும். இன்றைக்கு இந்த விஷயங்களை வெளியே ஒரு தேசியமற்ற வெற்றிக்கு பின்னால் அல்லது சர்வதேச வெற்றிக்கு பின்னால் இப்படியெல்லாம் துன்பப்பட்டிருக்கிறேன் என்ற விஷயத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கு. அந்த என்ன துன்பம் என்பதை வெளிப்படுத்தினால்தான் இந்த சமூகம் அதை ஒரு விடயத்தை சொல்கிற போதில் ஒருவனை குற்றவாளியாக்குகிற போது அது அவன் மீது குற்றம் சுமத்துகிற போது அது சரியா பிழையா என்பதை தீர்மானிப்பதற்கு சரியா இருக்கும். அந்த விஷயத்தை சொல்லணும். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சாக்கள் நாங்கள் இதை அவதானித்ததனுடைய அடிப்படையில் பல பேர் அதை அமுக்கி விடக்கூடிய அல்லது அதை அப்படியே நிப்பாட்டி விடக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட அதிலிருந்து மேலேறி இன்றைக்கு இந்தளவு துறைகளிலும் தன்னை நிரூபித்திருக்கக்கூடிய அல்லது சர்வதேச வெற்றி ஒன்றை என்னதான் அடித்தாலும் அந்த சில
பந்துகளை காத்திருக்கக்கூடிய பந்தை தண்ணி கமிழ்த்தினா திரும்பி மேலே வரும். அது மாதிரி தான் சிலருடைய திறமைகளும். ஹரிஹரன் அதைத்தான் செய்திருக்கிறார். அனைத்துலக பேசுதமிழா போட்டி மீண்டும் ஸ்ரீலங்காவுக்கு, அதிலும் குறிப்பாக தாயகத்துக்கு, வடக்கிற்கு, யாழ்ப்பாணத்துக்கு பிரதேச ரீதியாகவோ தேச ரீதியாகவோ பாகுபாடு கிடையாது. அவர் வசிக்கக்கூடிய பகுதியை அடையாளப்படுத்த என்றால் இப்படித்தான் அடையாளப்படுத்த வேண்டும். அந்த வெற்றியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. வெற்றியை பெற்றுக் கொடுத்த ஹரிஹரன், அதுக்கு பின்னால் இருந்திருக்கூடிய எல்லோருக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறோம். உங்களுக்கான களங்கள் நிறையவே திறந்திருக்கிறது, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னுமே உயரங்கள் ஏற வேண்டும். நேரம் ஒதுக்கி இனி பெரியாக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஐபிசி தமிழ் குழுமம் தன்னுடைய நன்றிகளை பகிர்ந்து கொள்கிறது. நிச்சயமாக உங்களுக்கும் ஐபிசி தொடர்ந்து வாய்ப்புகள் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐபிசி தொலைக்காட்சி நேய சொந்தங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகள். இன்று நாள் ஹரிஹரன், மோகன்ராஜ் ஹரிஹரன் அவர்கள் அனைத்துலக பேசுதமிழ போட்டியினுடைய வெற்றியால் பல விஷயங்களை பகிர்ந்திருந்தால் வருகிற வாரம் இன்னும் அதிகளோடு சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுகிறோம். வணக்கம்.